லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம்? டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பார்த்தோம். டேட்டா மேனிபுலேஷன் ரிலேட்டட் queries லைக் ஸோ செலக்ட் எப்படி செலக்ட் பண்ணுறது, ஸோ செலக்ட் ஆல் ஆர் காலம் வைஸ் அண்ட் ஹவு டு கிவ் அலைஸ் நேம் ஃபார் தட் காலம், ஸோ எல்லாமே பார்த்தோம். செலக்ட், டெலீட், ஸோ அப்டேட், இன்சர்ட், ஸோ ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணுறது, அதை அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது. ஸோ வி ஹவ் சீன் ட்ரங்கேட் அண்ட் டெலீட். அண்ட் செலக்டில் வந்து டீட்டெயிலாக பார்த்தோம் எப்படி செலக்ட் வித் வேர் கண்டிஷன். ஓகே, ஸோ ஹவ் டு யூஸ் வேர் கிளாஸ், ஸோ மல்டிபிள் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் லைக் கீவேர்டு எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ அது பார்த்தோம். லைக் அப்படின்னா சம் இஃப் தெர் இஸ் எனி லெட்டர் இருக்கு அப்படின்னா பர்சன்டேஜ் இந்த லெட்டர், சப்போஸ் ஏ இருக்கு அந்த டெக்ஸ்ட்ல அப்படின்னா ஸோ எனிவேர் பிட்வீன் த டெக்ஸ்ட் அது இருக்கலாம். ஸோ ஒன்லி ஒன் கேரக்டர், ஏதாச்சும் ஒரு கேரக்டர் ஜே, ஸோ ஒன் கேரக்டர் ஏதோ ஒன்று அப்படின்னா அண்டர்ஸ்கோர் ஏ, ஸோ இப்படின்லாம் பார்த்தோம். ஸோ வேரியஸ் லைக் கண்டிஷன்ஸ் அண்ட் சம் டிஸ்டிங்க்ட் கீவேர்ட் அதை பார்த்தோம். டிஸ்டிங்க்ட், ஸோ யூனிக் ஐட்டம்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது. ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள் நம்ம பார்த்தது எல்லாமே எம்ப்ளாயி, அதில் வேர் கண்டிஷன் எப்படி அப்படின்ட்டு. ஸோ இந்த கண்டிஷன்ஸில் சப்போஸ் எம்ப்ளாயி நேம், ஸோ வேர் எம்ப்ளாயி நேம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்ட்டு எக்ஸாக்ட் நேம் கொடுத்தா தான் செலக்ட் ஆகிட்டு வரும். இதில் அந்த ஸ்பேஸ் முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கு, சப்போஸ் இங்கே வந்து ஸ்பேஸ் விட்டு ஜேம்ஸ் அப்படின்னு கொடுக்குறோன்னா இது ஒர்க் ஆகாது, பட் இட் won't work. ஸோ ஹியர் ஜேம்ஸ் அப்படின்னு ஒரு நேம் செலக்ட் பண்ணுவோம். ஆஃப்டர் தட் நேம் இஃப் யூ கிவ் எனி ஸ்பேஸ் அப்படின்னா இது வந்து ட்ரங்கேட் பண்ணிக்கும், இதை ட்ரங்கேட் பண்ணாது. ஸோ நம்ம இது பார்த்தோம். அடுத்தது வந்து ஸோ இன் கண்டிஷன், ஸோ வேர்லேயே சம் இன் கண்டிஷன். வேர் இன் அப்படின்னா யூ கேன் கிவ் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ இதில் இருந்துச்சு அப்படின்னா இன் some IDs, suppose if you are searching some employee ID 2,3, so select IDs or select all from employee, so where ID in, so இந்த ID வந்து only இந்த லிஸ்ட்ல தான் இருக்கணும். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் ஓகேவா. In condition பார்த்தோம். So not in the same way, so we can use so not in, so in some list, அதே மாதிரி not in, so இந்த லிஸ்ட்ல இல்லாத ஐடியா வந்து செலக்ட் பண்றதுக்கு எல்லாமே வேர் கண்டிஷன்ல அடிஷனலா we have to use வேர் கண்டிஷன் வேர் கிளாஸ்ல. அதே மாதிரி ஒரு காலம் நல்லா இருக்கு அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு நல் அப்படின்னு செக் பண்ண முடியாது. நல், ஸோ நல்லா செக் பண்றதுக்கு வேர் போனஸ் இஸ் நல், இதுதான் கண்டிஷன். இஸ் நல்னு செக் பண்ணலாம், ஆர் இஸ் நாட் நல். சப்போஸ் நல் இல்லாத கண்டிஷன்ஸ் அப்படின்னா இஸ் நல், இஸ் நாட் நல், ஸோ அதை செக் பண்ணலாம். ஸோ அது பார்த்தோம். ஓகே, அடுத்து வந்து லைக், அது லைக் percentage, like suppose if you want to like where select all name like send அப்படின்னு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா வேறவர் இந்த பிகினிங்ல என்ன லெட்டர் வேணாலும் இருக்கலாம், இது வந்து லாஸ்ட்ல வந்து சென்ட் பண்ணும். சப்போஸ் இந்த மிடில் என்ன லெட்டர் வேணாலும் இருக்கலாம், எங்க வேணாலும் இந்த கீவேர்டு இருக்கு அப்படின்னா
it was like, suppose if you don't know exact name, so if you know only part of some substring sub name, some letters in name அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணலாம். ஸோ நேம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோன்னா எனி கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ வேர் எவர் வி ஆர் யூசிங் சம் டெக்ஸ்ட், ஸோ யூ கேன் ஃபெச் யூசிங் லைக் கீவேர்ட். எல்லா இடத்துலையும் வந்து கண்டிஷன் வேர் காலம் நேம் ஐடி, ஹியர் ஐடி இன், id not in, here where bonus is null, is not null, select. Okay, here employee name like, name like. So இந்த மாதிரி conditions. Suppose date இருக்கு அப்படின்னா இந்த வேர் கண்டிஷன்ல டேட் யூஸ் பண்றோம் அப்படின்னா சப்போஸ் டேட் ஆஃப் ஜாயின் லைக். ஸோ என்ன ஃபார்மேட்ல வேணும் அப்படிங்கிறத இங்க கொடுக்கலாம் லைக்ல. ஸோ இங்க வந்து ஒரு டேட் ஃபார்மேட் வந்து இப்படி இருக்கு, 2018 -06-12 இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து இதை வந்து 4_ கண்டினியூஸ் ஆகும், 4_2__2_. ஸோ லைக் இந்த மாதிரி டேட் ஃபார்மேட்ல உள்ளது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். வேற கிளாஸ்ல ஓகே மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சம் ஃபங்க்ஷன் ஜஸ்ட் ஆமாம் என்னென்ன பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ சம் built-in functions. So in SQL query, there are various functions already available in SQL. So நம்ம வந்து அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா we can utilize this function. So அதுல இருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So built-in functions. So there are some numeric functions. So numeric functions இருக்கு and character related functions. Character functions, numeric functions, character functions, and conversion. If you want to convert anything, conversion functions, and date related functions, date functions, some aggregate functions. Okay, ஸோ இது எல்லாமே இருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இது வந்து ஃபங்க்ஷன் வந்து சப்போஸ் நம்ம ஒன்றும் இல்லை, some average பார்க்கணும். There is average function. So aggregate average function is available. Average of suppose bonus அப்படின்னு கொடுக்கும்போது போனஸோட ஆவரேஜ். ஸோ ஆல்ரெடி இது இருக்கு. ஸோ நம்ம அதை வந்து ஆவரேஜ் எடுக்கிறதுக்கு சம் ஆஃப் ஆல் த ஐட்டம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் அது பண்ண தேவையில்லை. ஸோ ஆல்ரெடி இருக்கு, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பில்ட்-இன் ஃபங்க்ஷனோட மெயின் அட்வான்டேஜ். ஸோ இது எப்படி 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ single row functions. So single row functions. So multiple row functions. ஸோ எப்படி அதை கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ரிட்டர்ன் ஆகுறது ரிட்டர்ன்ஸ். சப்போஸ் எனக்கு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஒன்லி 1 row தான் ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா அது சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன், சிங்கிள் ரோ ரிட்டர்ன் ஆகும். ஸோ நான் சப்போஸ் ஒரு காலம் போனஸ்ங்கிறது மல்டிபிள். Okay, so we have employee data set. Employee data la we have some bonus column or salary column. ஸோ நான் ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே எம்ப்ளாயில ஒரு 10 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ். ஸோ இது வந்து எல்லா காலத்துலையும் மல்டிபிள் காலம்ல அப்ளை ஆகும். ஆப்ரேட்ஸ் ஆன் மல்டிபிள் ரோஸ். ஓகே, ஆவரேஜ்ங்கிறது எல்லா காலமையும் ஆட் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், ரைட்? ஸோ அது என்ன ஆகுது, ஸோ
operates on. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன், ஆவரேஜ் ஃபங்க்ஷன். ஸோ ஆப்ரேட்ஸ் ஆன் மல்டிபிள் ரோ, கரெக்ட்? ஸோ மல்டிபிள் ரோஸ்ல ஆப்ரேட் பண்ணுது. பட் ரிட்டர்ன்ஸ் ஆன் சிங்கிள் ரோ. ரிட்டர்ன்ஸ் ஆன் சிங்கிள் ரோ ரிட்டர்ன் பண்ணுது. சம் ஃபங்க்ஷன் வந்து ஆப்ரேட்ஸ் ஆன் சிங்கிள் ரோ, multiple returns on single row. Okay, some function வந்து operates. So இது simple average function ஞாபகம் வச்சுக்கோங்க. average function, so multiple rowsல operate பண்ணோம், but return வந்து single value தான், single row-வா தான் return பண்ணும், average some value. Okay, so அந்த மாதிரி operate. So இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். பட் இதெல்லாம் தெரியாமலே நம்ம ஒர்க் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஸோ சிங்கிள் ரோ ஆப்ரேட் பண்ணி இது வந்து மல்டிபிள் ரோ ஆப்ரேட்ஸ் பண்ணி சிங்கிள் ரோ கொடுக்குது, கரெக்டா? மல்டிபிள் ரோ ஆப்ரேட் பண்ணி சிங்கிள் ரோ ஆவரேஜ். சிங்கிள் ரோ ஆப்ரேட் பண்ணி சிங்கிள் ரோ கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சம் அப்பர் கேஸ். இஃப் யூ வாண்ட் டு கன்வெர்ட் ஆல் த எம்ப்ளாயி நேம் இன்டு அப்பர் கேஸ், அப்போ வந்து இது வந்து எம்ப்ளாயி நேம் அப்படிங்கும்போது எல்லாமே அப்பர் கேஸா, ரோ பை ரோ. ஸோ இந்த ரோல இந்த ஃபங்க்ஷன் அப்ளை ஆகும், அப்பர் கேஸ் ஃபங்க்ஷன். ஸோ இட் கிவ்ஸ் அப்பர் கேஸ் லெட்டர் ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, லைக் திஸ். ஸோ திஸ் ஒன் இஸ் operates on single row, returns single row. Okay, averages operates on multiple row, returns single row. That difference. ஸோ இதில் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். பெரும்பாலும் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் தான். ஸோ அனாலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மக்கிட்ட செலக்ட் ஆல் ஃப்ரம் employee. ஓகே, ஸோ இந்த டேட்டாஸ் இருக்கு. இதில் வந்து செலக்ட், ஸோ மினிமம் சேலரி. ஸோ மினிமம் ஃபங்க்ஷன் இஸ் அவைலபிள். ஸோ என்ன காலம்? சேலரி காலம். ஸோ சேலரியில் அப்ளை பண்ணுறோம். சேலரி இருக்கு. இது வந்து என்னது? மினிமம் சேலரி, சேலரி. ஸோ அலைஸ் நேம் தரேன். ஓகே, சேலரி. ஸோ இது ஏன் ரெட் கலர் கொடுக்குது அப்படின்னா, ஸோ இன்வேலிட் காலம் நேம். நான் இன்னும் டேபிள் டிஃபைன் பண்ணல, டேபிள் டிஃபைன் பண்ணிட்டு அது போயிடும். அடுத்து வந்து மேக்ஸ் சேலரி பார்க்கணும். சேலரி as, ஸோ இதெல்லாம் பில்டிங் ஃபங்க்ஷன். மினிமம், மேக்ஸிமம், மேக்ஸ் அண்டர்ஸ்கோர் சேலரி. நெக்ஸ்ட் வந்து sum of salary, total. There is some function. Okay, salary as sum underscore salary. So from employee table. Okay, இது கொடுக்குறேன். ஸோ இப்போ எம்ப்ளாயி டேபிள் அப்படின்னு நான் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த எரர் லைன் எல்லாமே போச்சு. சேலரி என்னன்னா ஆப்ஜெக்ட் இதுல போயிட்டு இதை செக் பண்ணும், இந்த காலம் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அதனால அது இன்டெலிஜென்ஸ். ஸோ ஹியர், ஸோ இது எல்லாமே மல்டிபிள் ரோஸ்ல ஆப்ரேட் ஆகுது. ஆப்ரேஷன்ஸ் ஆன் மல்டிபிள் ரோஸ் பட் ரிட்டர்ன் சிங்கிள் ரோஸ். அந்த அலைன்ஸ்க்கு ஆஸ்ங்கறது கொடுக்கணுமா, கொடுக்காம இருக்கலாங்களா?
குடுக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எம்ப்டியா வரும். காலம் நேம் இருக்காது. இந்த நேம் இருக்காது. இல்ல இல்ல அந்த கேரக்டருக்கும் அலைஸ்க்கும் நடுப்புற ஆஸ் குடுக்காம. கேரக்டருக்கும் எந்த மினிமம் சேலரிக்கு ஆஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்றீங்களா? அந்த அஸ்ங்கிறது டிக்ளேர் பண்ண அஸ்ங்கிறது குடுக்காம இருக்கலாங்களா? இந்த குடுக்காம தான் நான் ஃபர்ஸ்ட் மினிமம் சேலரி குடுக்காம தானே குடுத்துருக்கேன். மினிமம் சேலரி பக்கத்துல ஆஸ் குடுத்து நீங்க மினிமம் அண்டர்ஸ்கோர் சேலரின்னு குடுக்குறீங்கல்ல? ஓ! அது அந்த ஆஸ் குடுக்காம. ஓகே, ஓகே. அப்படின்னு குடுக்கலாம். எடுத்துப்போம். ஓகே. அது என்ன டிஃபரன்ஸ் எனக்கு தெரியாது. நான் அது இப்படி பண்ண முடியும்னு தெரியும். பட் வந்து அத அஸ் குடுக்கறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் எனக்கு தெரியாது. இது வந்து ஆஷ்ங்கிறது சம் நேம் அலைஸ் நேம் தான். ஓகேவா? ஓகே. ஸோ ஒண்ணும் டிஃபரன்ஸ் இல்ல. பட் வெர்ஷன் ஓல்டர் வெர்ஷன்லாம் இது குடுக்காட்டி குடுக்காட்டி எரர் சொல்லும். பட் லேட்டஸ்ட் வெர்ஷன்ல இது எல்லாமே இன்டெலிஜென்ஸ் தான். அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போவாங்கல்ல. ஸோ அதுல தான். முன்னாடி எல்லாம் அது ஷோஸ் சம் எரர். ஓகே. ஓகே. ஸோ ஓகே. இதுதான் மெயினா அக்ரிகேட் ஃபங்ஷன். ஸோ பெரும்பாலும் அனாலிட்டிக்ஸ் ஒரு டேட்டாவ அனலைஸ் பண்றோம்னா, இந்த மாரி அக்ரிகேட் ஃபங்ஷன்ஸ் தான் நெறைய யூஸ் பண்ணுவோம். ஓகே. சம் அதர் கொரி பார்த்தோம் அப்டின்னா, ஓகே. நீங்க பேரலலா கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா? செந்தில் நீங்க கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா? ஹலோ? ஹலோ. சாரி டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. நெட் ஆ. கனெக்ட் பண்ணிட்டீங்களா? கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. நான் பிங் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு கிடைச்சதா அந்த கொரி? நீங்க பேரலலா பிராக்டிஸ் பண்ணலாம். ஓ! இல்லைங்களே. நடுப்புற ஆக்சுவலா டிஸ்கனெக்ட் ஆச்சு. நான் என் சைடு நெட் பார்த்தேன் இருந்துச்சு. நான் சரி நான் கால் பண்ணக்குள்ள கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஓகே. சாட்ல வந்துட்டு பார்க்குறேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கவுண்ட் ஃபங்ஷன் இருக்கு. கவுண்ட் என்ன காலம் அப்படின்னு குடுத்துட்டோம். எக்ஸ்பிரஷன்ங்கிறது காலம் இல்லாட்டி நீங்க ஏதாச்சும் ஒரு அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர் எது வேணாலும் குடுத்துக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிளா நம்ம காலம் பாஸ் பண்ணா கவுண்ட் ஐடி. ஸோ அலைஸ் நேம் குடுக்காம குடுக்கலாம். கவுண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி. ஸ்டார் அப்படின்னா எல்லாமே செலக்ட் ஆல். ஸோ ஸ்டார் மீன்ஸ் ஆல். ஐடி எவ்வளோ கவுண்ட்? ஐடி காலம் கவுண்ட் பண்றோம். அடுத்தது ஸ்டார் காலம். ஸ்டார்னா ஆல் ஹவு மெனி ரோஸ். ஸோ போனஸ் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்றோம் அப்படின்னா கவுண்ட். ஸோ போனஸ். ஸோ கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம அங்க டிஃபைன் பண்றது காலம் நேம் கேப்ஸ் BONUS இருக்கும். கவுண்ட் போனஸ். ஓகே. நவ் இங்கே from employee. The count bonus இங்க பாத்தீங்க அப்படின்னா only 4 items. But total rows is count star is 5. அப்ப என்ன டிஃபரன்ஸ்? ஏன் count bonus நல். null? So there is bonus. One null is there. அதுதான். So it ignores nulls, the count. Okay. So next வந்து select count. So department. So department இது வந்து count 1 அப்படின்னு நேம் கொடுத்துட்டோம். அடுத்தது வந்து
count so some distinct department distinct இது வராது டிபார்ட்மெண்ட் ஸோ அது எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு பார்க்குறோம் இது வந்து கவுண்ட் 2 அப்படின்னு கொடுக்குறோம் ஃப்ரம் எம்ப்ளாயி ஸோ இன்டர்னலாக நம்ம இந்த மாதிரி கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஓகே ஸோ டிஸ்டிங்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள கவுண்ட் பார்க்குறது ஸோ டோட்டல் கவுண்ட் இஸ் 5 அதில் ஒன்லி டிஸ்டிங்க் வேல்யூஸ் 2 எனக்கு இது கொஞ்சம் கொரியா இருக்கு ஒரு ஸோ ஜென்ரலா செலக்டுக்கு அப்போ தான் டிஸ்டிங்க் வரணும் ஃபார்மேட் படி இங்கே இதை ஏற்றுச்சு புரியல ஜென்ரலா டிஸ்டிங்க்ங்கிறது செலக்டுக்கு அப்புறம் தான் வரும்னு சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸாக ஒரு நம்ம எக்ஸிக்யூட் லாஸ்ட் வீக்ல ஒரு ஓகே ரெண்டு விதமான இப்போ இங்க டிஸ்டிங்க் வந்து வித்தின் த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஏற்றுக்குது ஓகே இது வந்து இன்டர்னலா இது செலக்ட் டிஸ்டிங்க் டிபார்ட்மெண்ட் ஓகே ஓகேவா இன்டர்னலி வி ஆர் பாசிங் அந்த எக்ஸ்பிரஷன் என்ன சொல்லுது அப்படின்னா செலக்ட் திஸ் ஒன் இஸ் அ காமன் ஸோ இன்சைட் திஸ் இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்மால் எக்ஸ்பிரஷன் ஹியர் செலக்ட் டிபார்ட்மெண்ட் அதுல வந்து கவுண்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம் செலக்ட் டிஸ்டிங் டிபார்ட்மெண்ட் ஓகேவா இங்க வந்து ஸ்டார் கொடுக்குறோம் செலக்ட் ஸ்டார் செலக்ட் ஐடி ஓகே ஸோ பில்டிங் ஃபங்க்ஷன் எல்லாமே கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஸோ ஒரு சிம்பிள் ஸ்மால் கொரி மாதிரி தான் நம்ம வேணா இது செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் கேட்டோன்னே தான் ஞாபகம் வருது டிபார்ட்மெண்ட் சம் வேர் கண்டிஷன் கொடுத்து பார்க்கலாம் என்னட்டு வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஒரு ஆகாது டிபார்ட்மெண்ட் ஐசிபி when currently need the keyword where okay next as some other functions some average function so avg average எதோட average column name salary avg sal ஆமா avg ஸோ இது எல்லாமே பில்டின் ஃபங்க்ஷன் கலரே வந்து டிஃப்ரெண்டாக ஒரு பிங்க் கலரில் வருது ஸோ அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் போனஸ் ஏபிஜி போனஸ் ஸோ ஒவ்வொருதும் கமா செப்பரேட்டட் ஸோ ஒரு டிஸ்டிங் ஒரு பில்டிங் ஃபங்க்ஷன் ஸோ அது நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா கமா அடுத்தது நம்ம எத்தனை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து சம் போனஸ் சம் சரி சம் போனஸ் ஸ்லாஷ் கவுண்ட் போனஸ் நம்ம மேனுவலா ஆவரேஜ் பண்றோம் ஏபி ஆவரேஜ் போனஸ் 2 ஸோ ஆவரேஜ் போனஸ் 2 இது ஃப்ரம் எம்ப்ளாயி
ஸோ ஆவரேஜ் போனஸ் இந்த பில்டிங் ஃபங்க்ஷன் இல்லாட்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மேனுவலாக கால்குலேட் பண்ணணும். ஸோ கொரியிலேயே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அதை அப்ளை பண்ணலாம் பிட்வீன் டூ காலம்ஸ். நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி புதுசாக ஒரு காலம் கிரியேட் பண்ணலாம், ரெண்டு காலம் ஆட் பண்ணி தேர்ட் ஒரு காலம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் இதுவும் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னும் ஒரு இது என்ன அப்படின்னா, ஸோ தெர் இஸ் ஒன் மோர் இஸ் நல் அப்படின்ற ஒரு built-in function இருக்கு. It returns whether it is a null or not. Returns specified value, the expression is null. So is null அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. அடுத்து வந்து யூசர் நேம் அப்படின்றது டேட்டாபேஸ் அந்த ஓனர் அதோட யூசர் நேம் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது யூசர் நேம் அப்படின்ட்டு. ஸ்பெஷல் கேஸில் தான் இது நமக்கு பெரும்பாலும் யூஸ் கூடாது. ஸோ அட்மின் பார்ட்டுக்கு தான். ஸோ இஸ் நல் வந்து இஃப் யூ வாண்ட் டு வெரிஃபை வெதர் இட் இஸ் தட் காலம் இஸ் இஸ் நல் ஆர் நாட், ஸோ யூ கேன் யூஸ் இஸ் நல். அது ஓகே. ஸோ ஹியர் ஐ வில் ஷேர் ஒன் ஆர்டிக்கல். So there are various built-in functions, okay, so are available. So this one is okay, some ASCII character. ஓகே, ஒன்றும் அது பிரச்சனை இல்லை. ASCII கோட், ஸோ ஒரு லெட்டருக்கு என்னன்ட்டு. ஸோ த சேம் வே வி கேன் செக் கேரக்டர். ஓகே, செலக்ட் ASCII ஏ, ஸோ ASCII ஃபார்மேட்டில். ஸோ இது பெரும்பாலும் நமக்கு டேட்டா அனாலிசிஸ் இந்த கேரக்டர் கோடு ஐடென்டிஃபை பண்ணணும். சப்போஸ் ASCII வேல்யூஸ் 65, ஸோ அதோட கேரக்டர் ஏ. ஸோ ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒவ்வொரு கீபோர்டில் உள்ள ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கோட் இருக்கு, ASCII கோட். ஸோ அதை நம்ம செக் பண்ணுறதுக்கு இது பண்ணலாம். ஓகே, முக்கியமானது மட்டும் சொல்லுங்க. ஓகே, this one is a format function. ஸோ ஃபார்மேட் ஃபங்க்ஷன்னா ஸோ நம்ம வேல்யூ பாஸ் பண்ண பெரும்பாலும் இது வந்து டேட் டைம் ஃபார்மேட்டுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் எனக்கு இந்த டேட் டைம் கன்வெர்ட் பண்ணணும், சாரி டேட் டைம் சம் மொபைல் நம்பர்ஸ் ஃபார்மேட், இது வந்து நார்மலாக உள்ளது. இதில் வந்து ஃபார்மேட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி இந்த ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சேலரி எனக்கு ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இது வந்து இது ஃபார்மேட், ஒரு ஃபார்மேட் வந்து சேலரி நார்மல் ஃப்ளோட். ஓகே, another format வந்து currency format. This one is a currency format 56.00. This one is IN format, INR. So we are appending some இந்த மாதிரி ஃபார்மேட் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்றது. டேட் ஃபங்க்ஷன், ஸோ கெட் டேட்னா கரண்ட் டேட், டுடேஸ் டேட் என்ன அப்படிங்கிறது. அந்த n டாட் f அதெல்லாம் வந்து சின்டாக்ஸ் கிடையாது. திஸ் ஒன்னா சின்டாக்ஸ் அது. ஆமா, இது வந்து நம்பர்ஸ். ஓகேவா, நம்பர் என்னமோ கரன்சி ஃபார்மேட். இது வந்து எஃப் அப்படிங்கிறது நார்மலா. ஓகே, ஃபார்மேட் வந்து எஃப் அப்படின்னா ஃப்ளோட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். பட் இதுல வந்து ஆக்சுவலா ஹோல் டிஜிட்டா தான் இருக்கு, தேர் இஸ் நோ. ஓகேவா, இது வந்து ரிட்டர்ன் வேல்யூ. எனக்கு இந்த ஃபார்மேட் வந்து பெரும்பாலும் கரன்சி அப்படிங்கிறது சி யூஸ் பண்ணுவோம், கரன்சி ஃபார்மேட். ஓகே, ஸோ இது வந்து ஓகே ஃபார்மேட்ல வந்து நம்பர்ஸ், கரன்சி, அதில் வந்து
ஒரு அந்த கரன்சி கோடு, ஸோ இந்தியன் ஐஎன்ஆர் வந்து பண்ணணும் அப்படின்னா இப்படி பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆமா. நீங்க ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. பட் உங்களுக்கு எக்ஸாக்ட்டா என்ன நீடோ அந்த டைம்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணி. ஓகேவா? ஒண்ணும் பிரச்சனை. ஸோ ஃபார்மேட் ஃபங்ஷன் ஒண்ணு இருக்கு. வாட் எவர் வி நீட். ஸோ அவர் ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாரி ஃபார்மேட் பண்ணிக்கலாம் அவுட்புட்ட. அதுதான் இதோட கோர். ஓகே. So is the type of value to be formatted? It can be a number or data type. Okay, here left, this function used to get a number of character from this string starting from left. Okay, so Amit Mohanty, so first four characters. So left function use பண்ணா first four. Okay, 13 அப்படின்னு இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. 13 here left, this function take two arguments. The first argument is the original string, the second argument is the number of characters from the most, for example. But here in the execution error. So இதுதான் SQL Server function. ஸோ இந்த மாதிரி அவங்க காப்பி பண்ணி இது எழுதும்போது தப்ப அதை போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து ட்ரிம் பண்ணணும். சப்போஸ் தெர் இஸ் அ ஸ்பேஸ் இருக்கு, அதை ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸ்ட்ரிங் ரிலேட்டட் ஆப்ரேஷன். நம்ம லெஃப்ட் ட்ரிம், ஸோ லெஃப்ட் சைடு ஸ்பேஸ் இருக்கு, ட்ரிம் பண்ணணும். ரைட் சைடு ஸ்பேஸ் இருக்கு, ட்ரிம் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிம் பண்ணி அவுட்புட் வி ஆர் கெட்டிங் அவுட்புட் லைக் திஸ். ஸோ இது வந்து ரைட் சைடு உள்ள ஸ்பேஸை ட்ரிம் பண்ணி இந்த ப்ரீவியஸ் லெஃப்ட் சைடு ஸ்பேஸ் அப்படியே இருக்குது. ஓகே, அதுக்கு வந்து ஆர் ட்ரிம், எல் ட்ரிம், லெஃப்ட் ரைட்டு. எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, பட் போத் த சைட்ஸ் ஐ ஹாவ் டு ட்ரிம் அப்படின்னா ரெண்டு ஃபங்க்ஷனையும் கால் பண்ணுவோம். எல் ட்ரிம், தென் பாஸ் இட் டு ரைட் ட்ரிம். ஸோ அது ஃபைனலாக ட்ரிம் பண்ணி கிடைக்கும். பெரும்பாலும் ஒரு இதை சர்ச் பண்ண போகிறோம், யூசர் என்ட்ரு பண்ணுறாரு, ஒரு யூசர் நேம் லாகின் பண்ணும்போது யூசர் ஐடி பாஸ்வேர்ட் லாகின் பண்ணுறோம். யூசர் ஐடி பெரும்பாலும் யூசர் என்னன்னா சம் ஸ்பேஸ் வச்சு ஏதாச்சும் டைப் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாட்டி எண்ட் ஆஃப் தி கேரக்டர், ஸோ சம் டேப் கிளிக் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும். அது அவங்க யூசர் நேம் விசிபிளாக இருக்கிறது வந்து கரெக்டாக தெரியும், பட் அடிஷ்னலாக ஒரு ஸ்பேஸ் வந்து அப் அண்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம இதை வந்து டிபியில் போய் செக் பண்ணும்போது செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி லெஃப்ட் ட்ரிம், ரைட் ட்ரிம் இதெல்லாம் போட்டுட்டு யூசர்ட்டேருந்து ஒரு வேல்யூ வாங்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிம் அப்ளை பண்ணி பண்ணுறது பெஸ்ட்டு. இல்லாட்டி யூசர் வந்து லாகின் ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு, அவருக்கு வந்து லாகின் ஃபெயில்டுன்னு வரும். என்ன அனுப்பிச்சிருப்போம், நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸை வச்சு அனுப்பிச்சிருப்போம். அமித் மொகந்தி ஸ்பேஸ், ஒரு ஸ்பேஸ் இருக்கும். பட் டேபிளில் போயிட்டு சர்ச் பண்ணும்போது அந்த ஸ்பேஸும் ஓகே, ஆக்சுவலாக நம்ம அது பார்த்தோம், ஸ்பேஸும் கன்சிடர் பண்ணிருக்கோம். சப்போஸ் பிஃபோர் இந்த ஸ்பேஸ் இருந்தால் தான் அது வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? சரி, முன்னாடி ஏக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் வச்சு அனுப்புறாரு, அவர் ட்ரை பண்ணிட்டே இருப்பார், அவருக்கு தெரியாது ஸ்பேஸ் இருக்குன்ட்டு. ஸோ அப்போ எப்பவுமே குட் ஹேபிட் என்னன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரிம் போட்டு நம்ம ரெட்ரீவ் பண்றது. ஸோ பேட்டர்ன் பேஸ்டு இண்டெக்ஸ். ஓகேவா? இதை கோத்ரூ பண்ணுங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து பேட்டர்ன் ரிலேட்டட், இது வந்து ரெஜெக்ட்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ இது முக்கியமானது, அவ்வளோ இதாக யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ரீப்ளேஸ். நிறைய டைம் நம்ம ரீப்ளேஸ் இருக்கணும். ஒரு ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக ஐ ஹவ் டு ரீப்ளேஸ், எனக்கு ஏதாச்சும் ஒரு கேரக்டர் ஃபைண்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணும். சப்போஸ் ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிளில் வந்து பெரும்பாலும் என்ன வரும் அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஒரு டிபார்ட்மெண்ட்டோட நேம் மாத்திட்டாங்க, நம்ம எம்ப்ளாயி டேட்டா டேபிள் எடுத்துக்கலாம்.
ஒரு டிபார்ட்மெண்ட்டோட நேம் வந்து மாத்திட்டாங்க. அதை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கொரி யூஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்னன்னா பில்டின் ஃபங்க்ஷன் இன் SQL சர்வர் பார்ட் 1. இதில் வந்து SQL சர்வரை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். என்னன்ட்டு MS SQL சர்வரா, ஓகேவா? ஸோ ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து 3 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்ன ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது, ICPT. இந்த மாதிரி சினாரியோல ICPT அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ காலம் ICP எல்லாமே ICPT மாறிடுச்சு. திரும்ப நான் ரிவர்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி ரீப்ளேஸ் யூஸ் பண்ணி ஒரு டேபிளில் ஒரு வேல்யூ எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ replicate, suppose if you want to duplicate number of items, அது சேம் ஐட்டம்ஸ் டூப்ளிகேட் ஆகணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 times the சேம் ஐட்டம்ஸ் ரெப்ளிகேட் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் ரெப்ளிகேட் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர்ஸ் வந்து how many times you want to repeat. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரிவர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ this one is Amit Mohanty, so it's getting printed reversely. Okay, so reverse function இருக்கு. So if you want to give some space, so there is a space function. Okay, space function. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, str அப்படிங்கிறது கன்வெர்ட்ஸ் a numeric value into string. ஸோ இது வந்து நியூமரிக் ஃப்ளோட்டோட இருக்கு. இதை வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி டேட்டா டைப் நம்ம வந்து என்ன டேட்டா டைப் இருக்கோ அதை வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஸோ ஸ்டஃப் அப்படின்னா ஓகே, இதெல்லாம் ஆக்சுவலாக நானும் யூஸ் பண்ணதில்லை. பட் ஸோ ஒன் ஸ்ட்ரிங் இன்சர்ட் இன்டு அனதர் ஸ்ட்ரிங், அதுதான் ஸ்டஃப். பிகாஸ் மை நேம் இஸ் ஓகே, ஸோ அமித் மொகந்தி. ஸோ இது வந்து 11/01 அமித் மொகந்தி. இது வந்து ஸ்பெசிபிக் பொசிஷன். ஓகே, பொசிஷன் அதுதான். பட் எனக்கு வந்து 11th பொசிஷன்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் அப்ளை ஆகுது. இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து இந்த அமித் மொகந்தி, அதுக்கப்புறம் ஓகே. ஸோ 11th பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் த ஸ்பேஸ். ஸோ இந்த ஸ்பேஸ்ல இது வந்து பேராமீட்டர், இது வந்து அப்படி ரீப்ளேஸ் ஆகுது. பட் ஹியர் இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்ன அப்படின்னா எம். ஸோ எம்முக்கு பதிலாக இந்த கேரக்டர் இந்த இது அப்ளை ஆகுது. இதெல்லாம் ஓகே. ஸ்டஃப் எல்லாம் அவ்வளோ யூஸ் பண்றதுல சப்ஸ்ட்ரிங் இது வந்து கொஞ்சம் யூசேஜ் இருக்கும். சப்ஸ்ட்ரிங். ஸோ எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. ஸோ அதுல வந்து எனக்கு பர்டிகுலர் ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் பொசிஷன் எனக்கு தெரியும் அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இன் SQL சர்வர் இதுல 4th இன் பொசிஷன் 0 1 2 ஓகே 1 2 3 4 LTல இருந்து ஒரு 16 கேரக்டர் 4, 6 4th கேரக்டர்ல இருந்து
அதுல இருந்து 0 1 2 3 4 6 ஓகேவா, அதுல இருந்து 16 கேரக்டர் வரைக்கும். ஸோ இன்க்ளூடிங் ஸ்பேஸும் அது வந்து ஒரு கேரக்டரை கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இது எல்லாமே பிரிண்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ அதுக்கு வந்து சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்றோம். கரண்ட் டைம் ஸ்டாம்ப் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா, current timestamp, select current timestamp இருக்கு. Data add. Suppose if you want to add some here, date addங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. year to date add. ஓகேவா? ஸோ இதுல என்னன்னா, நான் இங்க வந்து 2021 டேட் இருக்கு. நான் வந்து இதுல 2 வருஷம் ஆட் பண்றேன். சப்போஸ் எனக்கு வந்து டேட் ஆட்ல நான் மந்த் கொடுத்துட்டேன் அப்படின்னா 2 மந்த்ஸ் அடிஷ்னலா நான் ஆட் பண்றேன். ஓகேவா? 12 இருக்கு. ஓகே, 12ல இருந்து இது வந்து 21 2 மந்த் அடிஷனலா எடுக்கும்போது 1 to 22 ஆயிடும் நெக்ஸ்ட் இயர். அப்புறம் டே ஆட் பண்றது, வீக் ஆட் பண்றது, ஹவர், மினிட்ஸ், செகண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி டேட் ஆட் ஃபங்க்ஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஓகே, ஒரு டேட் ஆட் பண்ணணும் அந்த டைம்ல சினாரியோஸ் ஓகேவா, வேரியஸ் சினாரியோ வரும். பட் டேட் ஆட் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. டிஃபரன்ஸ், டேட் டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் வந்து நிறைய டைம் யூஸ் ஆகும். எனக்கு வந்து 2 டேட் இருக்கும். சப்போஸ் ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து சம் டேட்டா அனாலிசிஸ்ல வந்து ஒரு ஆர்டர் டெலிவரி பண்றோம். எக்ஸாக்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணது பிளஸ் டெலிவரி டேட் ரெண்டும் இருக்குன்னா ஹவு மெனி டேஸ் இட் டேக்ஸ் டு டெலிவர் அப்படிங்கிற சினாரியோல டேட் டிஃபரன்ஸ். ஸோ என்ன நான் பார்க்கணும் இதுல வந்து டே பார்க்கணுமா, மந்த் பார்க்கணுமா, ஹவர் பார்க்கணுமா, அது ஃபர்ஸ்ட் பேராமீட்டர். அடுத்து வந்து 2 டேட்ஸ் 2 காலம் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து டிஃபரெண்ட் இயர் சொல்லணும். ஓகே, ஸோ டேட் டிஃபரன்ஸ் இயர். ஸோ இதுல வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்கும். ஸோ டேட் ஆஃப் ஜாயினிங்க்கும் கெட் டேட் ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். ஃப்ரம் எம்ப்ளாயி. ஸோ இது கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட டேட் ஆஃப் ஜாயினிங்க்கும் கெட் டேட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ 8 years. A different year, 8 years. Okay. ஸோ டேட் ஆஃப் ஜாயினிங் 2014. ஸோ அதனால 8 years வருது. சப்போஸ் எனக்கு வந்து இதுல வந்து மந்த் கொடுத்தேன் அப்படின்னா there is some difference தெரியும். எத்தனை மந்த் டிஃபர். ஸோ இப்படிதான். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே இப்படி பண்ணிட்டு ஒரு காலமா செலக்ட் பண்ணி வரணும் அப்படின்னா இப்படிதான் ஆட் பண்ணுவோம். இதுதான் சிம்பிள். ஓகே, டேட் ஃப்ரம் பார்ட்ஸ். எனக்கு வந்து டேட், அதாவது இயர், மந்த், டேட் தனித்தனியா இருக்கு. அதை கம்பைன் பண்ணி ஒரு டேட் டைம் ஃபார்மேட்டா கிரியேட் பண்ணுங்கிறதுக்கு இந்த பில்டிங் ஃபங்க்ஷன். ஓகே, டேட் நேம் என்ன, டேட் பார்ட் என்ன. ஸோ டேட் நேம், டேட் நேம்ல வந்து எனக்கு மந்த் என்ன மந்த்னு பார்க்கணும், டிசம்பர். என்ன டேன்னு பார்க்கணும், சாட்டர்டே. சம்டைம்ஸ் இஃப் யூ வாண்ட் டு டிஸ்பிளே யூஐல டிஸ்பிளே பண்ணணும், எனக்கு என்ன டேன்னு பார்க்கணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இது எல்லாமே நம்மளோட டேட் ஆஃப் ஜாயினிங் காலம் வச்சு இங்கே வந்து நீங்கள் இதுக்கு பதிலாக டேட் ஆஃப் ஜாயினிங் ஸோ டிஓஜி பாஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன மந்த்து டே இதெல்லாம் கிடைக்கும். ஓகே, ஸோ செலக்ட் டே அப்படின்னா இதோட டே மட்டும். ஸோ இது இண்டிவிஜுவலா எனக்கு டே செலக்ட் ஆகணும் அப்படின்னா ஓகே, ஸோ இந்த டே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. என்ன டே என்ன மந்த்து ஸோ அது பார்க்கறது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கெட் யூடிசி ஸோ யூனிவர்சல் டேட் அதுக்கு பார்க்கறதுக்கு யூடிசி டேட் கெட் டேட் கரண்ட் டேட் கொடுக்கும். என்ன சிஸ்டம் லொகேஷன் அதை பேஸ் பண்ணி சிஸ்டம் டேட் டைம் எடுக்கணும் அப்படின்னா சிஸ்டம் டேட். சம்டைம்ஸ் வந்து சாரி சேர்ந்தது பரவாயில்ல. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ இது எல்லாமே கெட் டேட் இந்த மாதிரி டேட் ரிலேட்டட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு செக் வெதர் டேட் டைம் இஸ் வெதர் இட் இஸ் அ டேட் ஆர் நாட். ஓகேவா, ஸோ தெர் இஸ் அ இஸ் டேட் ஃபங்க்ஷன். ஸோ இட் மைட் பி ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டாக இருக்கலாம். ஓகேவா, ஸோ நமக்கு தெரியாது அது. ஸோ அதனால அதை செக் பண்ணுறது. சப்போஸ் காலம்லேருந்து செலக்ட் பண்ணியிருப்போம், நம்ம அதுக்கு டேட் டைம் காலம் கொடுத்துருக்காங்களா இல்லை ஒரு என்வேர்கர் கொடுத்து கூட சேவ் பண்ணியிருக்கலாம். பட் இஃப் யூ வாண்ட் டு செக் இஸ் டேட் அப்படிங்கும்போது யூ கேன் யூஸ் இஸ் டேட். இட் ரிட்டர்ன்ஸ் ஒன் இஸ் அ வேலிட் டேட், அதர்வைஸ் ஷோஸ் சம்வேர். ஓகே, அதர்வைஸ் ஹியர் இங்க பாத்தீங்கன்னா 2021 15/25. ஓகே, so there is no month 15th month, right? So it's not a date, so we can validate that also. டேட்டா டைப் வச்சு வேலிடேட் பண்ணலாம், இல்லை ராங் டேட்டா இருக்கு அப்படின்னா அதையும் வேலிடேட் பண்ணலாம். சப்போஸ் 35 ஒரு டேட் இருக்கு அப்படின்னா அது செக் பண்ணி சொல்லும் இஸ் டேட். ஸோ இந்த இந்த இதை கோத்ரூ பண்ணுங்க. எல்லாமே தேவையில்லை, முக்கியமான அந்த டேட் ஃபங்க்ஷன், ரீப்ளேஸ், ரெப்ளிகேட், ஸோ இந்த மாதிரி லோயர் அப்பர் அது தேவைப்படும். லென்த் இஃப் யூ வாண்ட் டு செக் த லென்த் ஆஃப் தட் கேரக்டர், ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆர்டிக்கலை யூஸ் பண்ணி. ஓகே, இது வந்து பில்டிங் ஃபங்க்ஷனில் மெயினாக யூஸ் ஆகுறது பில்டிங். ஸோ இது போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து குரூப் பை, எப்படி வந்து குரூப் பை ஆர்டர் பை பார்க்கலாம். ஸோ நாளைக்கு அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது உங்களுக்கு கொஸ்டின் இருக்கா செந்தில்? இல்லை இல்லை. ஓகே, ஸோ ஆமாம், நம்ம கொரி வைஸ் நீங்கள் இப்போ கொரிஸில் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து குரூப் பை பார்க்கும்போது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக எப்படி அதை குரூப் செக்ரிகேட் பண்ணுறது, செக்மெண்டேஷன் கிரியேட் பண்ணுறது அதை பார்க்கலாம். அடுத்தது வந்து குரூப் பை ஆர்டர் பை பார்ப்போம். அடுத்து வந்து பிட்வீன் டூ டேட்டா டேபிள் எப்படி வந்து 2-3 டேபிளை கனெக்ட் பண்ணி ஜாயின்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறது. ஸோ அது நிறைய யூஸாக இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் ரியல் டைமில் கஸ்டமர் டேபிள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும், ஆர்டர் ரிலேட்டட் டேபிள் ஒரு. ஸோ இதை வந்து கஸ்டமர் ஐடி பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணி வி கேன் கிரியேட் அ சிங்கிள் டேபிளாக பார்க்கலாம். ஸோ அந்த இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் நாளைக்கு. வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ்னா நோட் பண்ணி வைங்க, நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே கண்டிப்பா. ஓகே ஓகே ஓகே.